பகுதியை பார்த்தீங்கன்னா, கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் பரிவுள்ளவர், கடவுள் அழிவை விரும்பாதவர், கடவுள் வாழ்வுக்குரியவர் என்பதனாலேயே ஒரு இறைவாக்குவர் கடவுளை திட்டுறாயா? அதை தானே கடவுள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். கடவுளை எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும், கடவுளை எங்களுக்கு அழிவில் இருந்து எங்களை மீட்க வேண்டும், இப்படித்தானே நன்மைக்கு ஏதுவானதான கடவுளை பார்க்கிறோம். அப்படியே வடிவமான கடவுளை சாடுகிறான் இந்த இறைவாக்கனன். எனக்கு தெரியும், முன்னமே நீர் இரக்கம் உள்ளவர் என்பது தெரியும், நீ பரிவுள்ளவர் என்பது தெரியும், நீ சொன்ன வாக்க காப்பாற்ற மாட்ட. சொல்லலாமா? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். வாக்கு மாறா கடவுள் அப்படின்னு நம்போம். பட் ஹியர் இந்த இறைவாக்கு சொல்றான், நீ வாக்கு மாறுவ, காப்பாற்ற மாட்ட. எனக்கு தெரியும் நீ சொல்றது எதுவும் செய்ய மாட்ட.